வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? மிக நலமாயிருக்கிறோம். நல்ல ஒரு நிகழ்ச்சி, நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதமான சனிக்கிழமைக்கான நிகழ்ச்சியிலே இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய இறுதி கட்டத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். வேதாம கல்லூரியினுடைய பாடத்துக்கு அநேக மக்கள் இதை கேள்விப்பட்டு நாங்கள் இந்த காணொலியை விளம்பரப்படுத்த வசதியற்ற நிலைமையிலும் கூட மக்கள் சொல்லி கேள்விப்பட்டு இந்த கல்லூரிக்கு அநேக நேயர்கள் வந்து கேட்டுக்கொண்ட வண்ணமாக இருக்கிறார்கள். கர்த்தர் அற்புதமான காரியங்களை இந்த டொரண்டோ மண்ணில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட விதத்தில் இந்த கல்லூரி வேதத்தை படிக்க வேண்டும், கல்லூரிக்கு போய் படிக்க வேண்டும் என்ற தாகத்தோடு இந்த மக்களுக்கு பல வசதி குறைபாடுகள் உண்டு. வயது பிரச்சனை, இரண்டாவது குடும்பத்தில் நெருக்கம், நேரமின்மை, அதே நேரத்தில் அவர்கள் ஆங்கில அறிவு, இப்படிப்பட்ட பல காரியங்களுக்கு கூட பணச்செலவு, இது எல்லாத்துக்கும் நாங்கள் இதையெல்லாம் கர்த்தர் அவர் சிந்தித்து எங்கள் ஜெபங்களை கேட்டு அற்புதமான இந்த காணொளி மூலமாக ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு வேதாம கல்லூரிக்குள்ளே அவர் எங்களை இந்த நாட்களை நடத்தி அநேக மக்களுக்கு இது ஆசீர்வாதமாக்கி தந்து கொண்டிருக்கார். நினைக்கும் போது கர்த்தருக்குள்ளே நான் கழிவுறுவேன். கர்த்தருக்கு என்றும் நான் நன்றி கடமைப்பட்டவனாக மாத்திரமில்லை, இந்த சிலாக்கியத்தை தந்ததுக்காக அவர்கள் நன்றி கூறி உங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. எங்கள் ஜெபத்தோடு இந்த கல்லூரியை ஆரம்பியுங்கள். இன்றைய நாளில் நாங்கள் பாடத்தை கற்றுக்கொள்ள ஆவலோடு காத்திருக்கிறோம். ஜெபிப்போம். எங்கள் மகா இரக்கமும் வல்லமை இல்ல நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் பல புத்தகங்களை படித்தும் ஆராய்ந்து சொற்பொழிவு ஆற்றினாலும் உம்முடைய வல்லமை, உம்முடைய பரிசுத்த ஆவி அதிலே இல்லாவிட்டால் அதிலே ஒரு பயனும் இல்லை. ஆண்டவரே, நீர் எங்களுடைய கண்களை கழுவி திறந்து வேதாமத்தில் இருக்கின்ற ஆச்சரியமான வினோதங்களை பார்க்கும்படி ஒவ்வொரு நேயரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கின்றோம். என்னோட இப்பொழுது பணியாற்றுகின்ற சகோதரன் வின்சென்ட்டையும் நீர் ஆசீர்வதித்தரலாம். அவருக்கு வேண்டிய திறமைகளையும் மன உற்சாகத்தையும் தந்தரலாம். இப்பொழுதும் ஆண்டவரே, இதோ இந்த அடியான் உம்முடைய வார்த்தைகளை சொல்லும்படி அதற்கு இடையூறலாயிராதபடி வேதாமம் ஒன்றே எங்களுடைய உள்ளங்களிலே ஒளிக்கட்டும் என்கின்ற அந்த பிரகாரமாக நீர் என்னை வழிநடத்திய ஆண்டவரே, எத்தனையோ ரகசியங்களை நீர் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே எழுதி இருக்கின்ற இன்றைக்கு ஆண்டவரே, இதோ பரலோகத்தில் இருக்கிற குடும்பத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் பேச போகின்றோம். உம்முடைய வேதாமம் கூறுகின்றது பரலோகமும் பூமியும் கிறிஸ்துவுக்குள் இணைக்கப்பட்ட ஒரு குடும்பம் என்று. அதை நாங்கள் ஆராயும்படி நீர் ஆச்சரிய விதமாக எங்களை நீர் வழி நடத்தியோம். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். ஐயா, இன்றைக்கு நாம படிக்க போகின்ற ஒரு பாடம் இருக்கின்றது. அது மக்களுக்கு பலவிதமான கருத்துக்களோட வருகின்றார்கள். இன்றைக்கு நாம படிக்க போறது பிளைனா சொல்ல போனால் தேவ தூதர்களை குறித்து படிக்க போகின்றோம். முதல் கேள்வி, மனிதன் மரித்தால் அவன் தேவ தூதராக மாறிவிடுவானோ? திருப்பி சொல்லுங்க ஐயா. மனிதன், அதாவது மனுஷன் செத்தால் அவன் ஆவியாக மாறி அவன் ஒரு ஏஞ்சலாக மாறி விடுவானோ? இன்றைக்கு பலர் அப்படிதான் நினைக்கின்றார்கள். ஒரு குழந்தை இறந்து போனா குழந்தை கேருபீன் மாதிரி மாறி போச்சு, அல்லது இவன் நல்ல மனுஷன், அவன் ஒரு ஏஞ்சலா இருக்கிறான். இந்த கருத்துக்களை நாம கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டும். முதல் வசனம் அதை கம்ப்ளீட்டா தூக்கி எரிஞ்சிடுது. இதை நீங்கள் எல்லாரும் இதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. யோபு 38ஆம் அதிகாரம்
யோபு 38ஆம் அதிகாரம் 4-7. இந்த பூமியை ஆண்டவர் உருவாக்கும் பொழுது என்ன நிகழ்கின்றதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெக்ஸ்ட். இத நீங்க எடுத்து வையுங்க ஐயா. யோபு 38ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசியுங்கள். யோபு 38 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். நான் பூமியை அஸ்திவாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன்மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே. அதாவது ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். யோபுடைய நண்பர்கள், நீங்க எங்கப்பா இருந்தீங்க? நீங்க என்ன செய்றீங்க? நான் பூமியை உருவாக்கும் போது நீங்க அங்க இருந்தீங்களா? பூமியை நான் அளந்து போடும்போது நீ அங்க இருந்தியா? ஆனால் அதே நேரத்துல யார் இருந்தார்களாம்? நீங்க வாசித்தீர்கள் அந்த 7வது வசனத்துல என்னது? நட்சத்திரங்கள் கம்பீரித்து பாடின, பிறகு தேவ புத்திரர்கள் பாடினார்கள். இது பாட்டு. இந்த யோபு புத்தகம் இருக்கின்றதே, அது ஒரு கவிதை. அந்த கவிதையில பேரலல் 2 இது இருக்கும். முதல்ல அந்த வசனத்துல நீங்க அது மறுபடியும் வாசிங்கள். நான் அதை உங்களுக்கு பிரித்து தருகின்றேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம் 7வது வசனம். அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி. பாருங்கள், விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி. அதுக்கு கீழே அடுத்த அடியை நீங்க வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தேவபுத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே. அதாவது இது ஐயா எபிரேய இலக்கியத்துல என்ன செய்வார்கள் என்றால், முதல் வரியில ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அந்த கருத்தை கொஞ்சம் விளக்கமாக சொல்றதுக்கு அடுத்த வரியிலே அவர்கள் சொல்லுவார்கள். இது பேர் பேரலலிசம். அதாவது 2 இத நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். சாதாரணமா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பாருங்க, அடுத்தது என்ன வருது? என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. அந்த முதல் வரிய 2வது வரி விளக்கமா சொல்லுது. இதை நீங்க அடிக்கடி நீங்க வேதாகமத்துல பார்க்கலாம். இந்த விடிய காலத்து நட்சத்திரங்களும் தேவ புத்திரர்களும் எப்பொழுது எங்க கெம்பீரித்து பாடினாரலாம். அப்ப ஆண்டவர் 7 நாட்கள் அவர் இந்த பூமியையும் இந்த சந்திர மண்டலம் எல்லாவற்றையும் உருவாக்கும் பொழுது இந்த விடிய காலத்து நட்சத்திரங்கள், அதாவது ஆண்டவருடைய தூதர்கள் அங்க அதை பார்த்து கொண்டிருந்து, பார்த்தது மாத்திரமில்ல இதனுடைய அழகை பார்த்து அவள் கெம்பீரித்து பாடினார்கள் சொல்லப்படுது. இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு படித்தால் தேவ தூதர்களை மனிதர்களை உருவாக்குவதற்கு முன்னதாகவே உருவாக்கி இருந்திருக்கின்றார். ஆயினால மனிதன் மரித்தவுடனே அவன் தேவ தூதரா போறது கிடையவே கிடையாது. வேதாகமத்துல எங்கேயும் கிடையாது, அது கிடையாது. இதை நீங்க பார்த்திருக்கீங்க. முதல் தடவையாக ஒரு தேவ தூதனை பற்றி எங்க பார்க்கின்றோம் என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம்
கடைசி வசனத்தை நீங்க வாசியுங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அங்கதான் முதல் தடவையாக வேதாகமத்துல ஒரு தேவ தூதரை நம்ம பார்க்கின்றோம். அவர் பேரும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டத்தையும் வைத்தார். அதாவது ஆதாம் ஏவாள் 2 பேரும் பாவம் செய்த பிறகு அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டு அந்த ஒரு மரம் இருக்கின்றதை ஜீவ விருட்சத்தை காப்பதற்காக கேருபீன்களை அங்க இது பண்ண. அது நீங்க வாசிக்கிற அந்த மொழிபெயர்ப்பு இருக்கின்றது, அது தப்பான மொழிபெயர்ப்பு. நானும் சின்ன பிள்ளையில இருந்து படிச்சேன். சொன்னாங்க இந்த கேருபீன் கையில வால் இருக்குது, அந்த வாழை மின்னல்லாம் அப்படி அடிச்சிட்டு இருக்காங்க. ஐயா, அது சரியான அர்த்தம் அல்ல. அதாவது அதை சரியாக மொழிபெயர்த்திருந்தால் இவர்கள் என்னன்னா இந்த கேருபீன்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், இந்த வாழை நீங்க இப்படி சுத்தி அடிச்சீங்கன்னா பளிச்சுன்னு அடிக்கணும் இல்லையா, அதே மாதிரி கேருபீன்களுடைய அவர்களுடைய வெளிச்சம் அந்த மாதிரி தோன்றியது. எப்படி அந்த பளிச்சென்று ஒரு வாழை நீங்க அப்படி வீட்டினீங்கள் என்றால் அத மாதிரி அவர்கள் இருந்தார்கள். இந்த கேருபீன்கள் யார் ஐயா? கேருபீன் என்றால் பலமானவர்கள், பலத்தவர்கள் என்று எபிரேய மொழியில சொல்லப்பட்டிருக்கின்றது. இவர்கள் யார்? இவர்கள் என்னவென்றால் ஆண்டவர் இவர் மத்தியில தான் வசிக்கிறாராம். யாரு? கேருபீன்கள் மத்தியில். இதுக்கு எத்தனையோ வசனங்கள் இருக்கின்றது. ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு தருகின்றேன். சங்கீதம் 80 1ஆம் வசனம். சங்கீதம் 80:1. நீங்க அதை திறந்துட்டு அதை வாசிக்கும் போது யாராவது ரொம்ப அதிகமா படிக்க வேண்டும் என்றால் எசேக்கியேல் புஸ்தகத்தை நீங்க வாசித்தீர்கள் என்றால் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் அங்கே நீங்க இந்த கேருபீன்கள் எல்லாம் நீங்க பார்ப்பீர்கள். அவர்கள் மத்தியிலே தேவன் வாசம் அடைகிறார் என்று சொல்லப்படுகின்றது. நீங்க அதை வாசி. சங்கீதம் 80வது சங்கீதம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தை போல் நடத்துகிறவரே, செவிகொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். பாருங்கள், கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே. இந்த கேருபீன்கள் எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்திலே இருக்கின்றவர்கள். ஆகையினால பழைய காலத்துல கோவில் கட்டும் பொழுது மூலஸ்தானத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டியின் மேலும் 2 கேருபீன்கள் அமைக்கப்பட்டார்கள். அவருடைய மத்தியிலே தேவன் வசித்தார் என்று வேதாகமம் கூறுகின்றது. இதை நீங்கள் யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 25:18. கேருபீன்கள் மத்தியிலே வாழ்கின்றவர். இது அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல இந்த கேருபீன்கள் அவர்களுக்கு 6 செட்டைகள் உண்டு. அதை குறித்து விளக்கமாக யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகின்றது. இந்த கேருபீன்கள் அதாவது இந்த தேவ தூதர்களுடைய ஒரு உச்சித தலையில, அதாவது ஒரு பெரிய தேவ தூதர்கள் என்று
மக்கள் கருதுகின்றார்கள் இந்த கேருபீன்கள். அடுத்தது சேராபீன்கள்னு இன்னொரு ஆட்களை குறிப்பிடப்படுகின்றது, தேவதூதர்கள். இது நீங்க ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் சேராபீன்களை பற்றி சொல்லுகின்றது. சிலர் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் கேருபும் சேராபீன்களும் ஒன்றாக இருக்கலாம் அப்படி என்று நீங்க அதை வாசியுங்கள். ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரவும் உன்னதவுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பாருங்க, இங்க சேராபீன்கள் என்று சொல்லப்படுகின்றது. என்னுடைய சொந்த அபிப்பிராயத்துல சேராபீன்களும் கேருபீன்களும் ஒன்றாகத்தான் இருந்திருக்க வேண்டும். யாராவது அதை இல்ல அவைகள் என வேறுபட்டு இருந்தால் அதுவும் எனக்கு அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுல இன்னொரு சீக்ரெட்டையும் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். நம்ம ஆட்கள் சாத்தானை சொல்லும் போது நீங்க படத்தை பார்த்திருக்கீங்களா? சாத்தானுக்கு பெரிய வாளும் பிறகு ஒரு ஈட்டி மாதிரி ஒண்ணு வச்சு பயங்கரமான இதுல இருக்கிறதாக படங்கள் வரைகின்றார்கள். உண்மையிலேயே சாத்தான் மிகவும் அழகான எழில் சிறந்த ஒரு பெரிய தெய்வ தூதன். பாருங்க, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எசேக்கியேல் 28:14 வசனம். இதை நீங்க வாசியுங்கள். 28ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஐயா 28:14. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறை அற்றிருந்தாய். உன் பாருங்க, இது லூசிபர் சாத்தான குறித்து சொல்லப்படுகின்றது. பாருங்க, இத நீங்க மனதுல வச்சுக்கோங்க. ஆண்டவர் தெய்வ தூதர்களை உருவாக்கினார். நம்பர் 1. நம்பர் 2, அவர்கள் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது அதை பார்த்து கொண்டு பிறகு பாட்டு பாடினார்கள். 3வதாக ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு அந்த ஜீவ விருட்சத்தை சுத்தியும் காத்திருந்தவர்கள் யாரு? கேருபீன்கள். இத நீங்க பார்த்தீர்கள். பிறகு சாத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேரூப். பாருங்க, அதாவது அவன் ஒரு சாதாரண தேவ தூதன் அல்ல, ஆண்டவருக்கு பக்கத்திலேயே இருக்கின்ற ஒரு தேவ தூதன். இப்ப இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். என்னத்திற்காக தேவ தூதர்களை அவர் படைத்தார்? அவர்களுடைய ஊழியம் என்ன? இதுக்கு நீங்க எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க வாசியுங்க.
முக்கியமான வசனம். ஒரு நிமிடம் ஐயா. எபிரேயர் 1:14 இரட்சிப்பை சுதந்திரிக்க போறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? இது யாரை குறித்து இவர் பேசுகின்றார் என்றால், நீங்க 13ஆம் வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாகும் போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னது உண்டா? பிறகு அந்த தூதர்கள் யார் என்று சொல்கிறார்? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களிடத்திற்கு நிமித்தமாக, அதாவது உங்களுக்கும் எனக்கும் ஊழியம் செய்யும்படி அவர்களை அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? பாருங்க ஐயா, என்ன அதுல அவங்க எப்படி நமக்காக பணிவிடை செய்கின்ற ஆவிகளாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, நீங்க அந்த அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் அவைகள் எல்லாம் அக்னி மாதிரி ரொம்ப அதுல இருக்கப்ப என்ன அவர்கள் எப்படி செய்யப்பட்டார் என்றால் அக்னியினாலும் பிரகாசிக்கின்றவர்களாக இருக்கின்றார். இதையும் நீங்கள் அதுல வாசிக்கலாம். நான் என்னத்தை உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகின்றேன் என்றால், தேவனுடைய தூதர்கள் இந்த பூமியிலே வாழ்கின்ற உங்களுக்கும் எனக்கும் ஊழியம் செய்யும்படி அவர்களுக்கு அந்த ஊழிய சேவையை தந்திருக்கின்றார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். இந்த குடும்பம் என்ன ஆச்சு என்றால், இந்த பரலோகத்தில் இருக்கின்ற குடும்பம் எல்லாம் சொகுசா போகல. அங்க ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டது. பிளவு மாத்திரமல்ல, சண்டையும் ஏற்பட்டிருக்கு. இது ஸ்டார் வார் மாதிரி. இதை நான் போன வாரத்திலையும் சொன்னேன், இந்த வாரத்திலையும் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துக்கு போங்க. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம். அங்க ஒரு பெரிய ஸ்டார் வார் ஏற்படுது. சரி, அதன் நீங்க முதல்ல வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. தொடர்ந்து வாசிங்க. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிட்டு, பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சரி, நீங்க அங்க வலு சர்ப்பத்தை நீங்க பார்க்கிறீர்கள். இங்க ஒரு பெரிய வலு சர்ப்பம் வானத்துல பார்த்தீர்கள். அது 3 ஒரு பங்கான வான நட்சத்திரங்களை எல்லாம் இழுத்து போட்டது. இத மறுபடியும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. 7வது வசனத்தை வாசியுங்க. வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதைச் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. அடுத்த வசனம். உலக மனத்தையும் மோசம் போக்குற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது.
அதனோடு கூட அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். பாருங்கள், முதல்ல அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வானத்திலே நட்சத்திரங்கள். நீங்கள் யோபுல பார்த்தீர்கள், விடியற் காலத்து வெளி நட்சத்திரங்கள் பாடினானே. இங்க 1/3 நட்சத்திரங்கள். பிறகு அது தூதர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சாத்தான் 1/3 தூதர்களை தாம் பக்கத்துல சேர்த்து ஆண்டவரோட சண்டை போட்டான். இதை நீங்க இங்க பார்த்தீர்கள். அவன் ஜெயம் கொள்ளவில்லை. அவனுக்கு பரலோகத்துல இடம் கிடையாது. இங்க ஃபேமிலி இதாயிடுச்சு, பிளவு உண்டாயிற்று பரலோக ஃபேமிலியில. இந்த பிளவுண்ட சாத்தானுடைய தூதர்கள் இந்த பூமியிலே விழுந்தார்கள். இவங்க வந்த உடனே அவன் சும்மா இருக்க விடல. இதுலதான் நமக்கு பிரச்சனை வருது. இத வாசிங்கள், 10ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கள். அதே அதிகாரம் ஐயா, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படியா நம்ம ஜெயிக்க போறோம்? ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால, நம்முடைய சாட்சியினால, ரத்த சாட்சி. ஆமென். இத பாருங்க, மரணம் நேரிட்டாலும் அதற்கும் தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், தங்கள் ஜீவனை கூட பார்க்காதபடி ரத்த சாட்சியாக மரித்து ஆண்டவருடைய ரத்தத்தினாலே ஜெயித்தார்கள். 12ஆம் வசனம். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஐயோ, பாருங்க, பரலோகங்களே அங்க வாசம் நீங்க பரவாயில்ல, ஆனா பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே, ஐயா, இன்றைக்கு வருகின்ற பெரிய பெரிய புயல்கள், பூசல்கள், யுத்தங்கள், சண்டைகளுக்கெல்லாம் காரணம் யார் என்றால் பிசாசானவன் தான். ஐயோ, அவன் இங்க இருக்கிறான் நம்ம மத்தியில. நமக்கு ஆபத்து காலம் வந்திருக்கு. சரியா? பரலோகத்துல 2 பிளவு, ஃபேமிலி பிளவு ஏற்பட்டுச்சு. இப்பொழுது ஆண்டவர் நம்மளோட அவருடைய பரிசுத்த தேவ தூதர்கள் ஒரு புறத்திலும், பிசாசும் அவருடைய தூதர்கள் மறுபுறத்திலும் நம்மளை கலக்கி கொண்டு இருக்கின்றார். நீங்க இன்றைக்கு கோயிலுக்கு போகும்போது, சபைக்கு போகும்போது, சாத்தானும் அவனுடைய தூதர்களும் உங்க கோயிலுக்கு வருவான். அதே நேரத்துல தேவனுடைய தூதர்களும் அங்க இருப்பாங்க. எப்போ பிரீச்சர், பாஸ்டர் ரொம்ப மிகவும் முக்கியமான சத்தியத்தை அவர் சொல்லும் போது, நீங்க பாத்துருக்கிறீங்களா, ஆட்கள் படுத்து தூங்குவாங்க, தூங்க துவங்கிடுவாங்க. அது சாத்தானுடைய வேலை. பாரு, என்னத்தை நான் சொல்றேன் என்றால்,
இது ஒரு பெரிய போராட்டம் ஏற்பட்டு இருக்கின்றது. இந்த போராட்டத்துல நீங்களும் நானும் ஈடுபட்டு இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் ஜெயித்து விட்டார். ஆகினாலே நமக்கு ஜெயம் இருக்கின்றது, வெற்றி இருக்கின்றது. இதை நாம இப்ப பார்த்தோம். இப்ப தேவதூதர்களோட ரொம்ப ஆங்சியஸா இருக்கிறாங்க. இது என்ன, இந்த கதை எப்படி முடிய போகுது? ஏன்னா அங்கிருந்து இங்க அனுப்பி விட்டுட்டாங்க. தள்ளி விடப்பட்டான் யாரு? சாத்தான். இங்க என்ன நடக்க போகுதுங்கிறது ரொம்ப கியூரியாசிட்டி, ரொம்ப இதுவா பாக்குறாங்கன்னு சொல்லி பேதுரு சொல்றாரு. பேதுரு என்ன சொல்றாருன்னா, இனிமே என்ன நடக்க போகின்றது இந்த உலகத்துல, இது நீங்க இதுல பார்க்கலாம். நான் கொஞ்சம் அந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு தருகின்றேன். அதாவது நான் நினைக்கின்றேன் 2 பேதிற்கு போங்க, 1ஆம் அதிகாரத்தை வாசித்தால் அதுல சரி நீங்க இத வாசியுங்கள் ஐயா. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்க வாசிங்க. அதிலிருந்து தொடர்ந்து வாசிங்க. வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். பாருங்க, இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாரு என்றால், பழைய காலத்துல இந்த வேதாகமம் எல்லாம் பரிசுத்த ஆவியினால அருளப்பட்டிருக்கின்றது என்று அவர் சொன்னாரு. இதை நீங்க இப்போ வாசிச்சீங்க. இது மாத்திரமல்ல, இது எப்படி இவர்கள்னா ஆண்டவருடைய கிறிஸ்துவின் ஆவியினால இவர்கள் இந்த புத்தகங்களை எல்லாம் எழுதினார்கள். இதை நீங்க இப்ப வாசித்தீர்கள். இதை மறுபடியும் அவர் ஒரு இடத்துல சொல்றாரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை நீங்க போய் பார்ப்போம். முதலாம் அதிகாரத்துக்கு நீங்க போங்க. அதுல அவர் என்ன சொல்றார் என்றால், இயேசு கிறிஸ்துடைய ஆவி இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, தீர்க்கதரிசிகளுக்கு. ஆனால் இது இனி என்ன நடக்க போகின்றது என்கிறத ரொம்ப கூர்மையாக பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் பார்க்கின்றார்கள். இதை நீங்க எங்க வாசிக்கலாம் என்றால், நான் அதை உங்களுக்கு இத கொஞ்சம் நீங்க இதை வாசிங்க. ஓகே, ஓகே, நான் அந்த வசனத்தை அதை தப்பி போயிட்டு பிறகு உங்களுக்கு தருகின்றேன். இந்த ஒரு வசனத்துல எப்படி தேவதூதர்கள் கூட மிகவும் இத கூர்ந்து பார்க்கின்றார்கள். இது இந்த வசனத்தை உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல தருகின்றேன். இதுக்குள்ள இன்னொரு வசனத்தை நீங்க தேடி இத படியுங்க. ஆண்டவருடைய தேவ தூதர்கள் மனிதர்களுக்கு பேசி இருக்கின்றார்கள். ஆனா மனிதர்களுக்கு இது தெரியாது. நமக்கு தெரியாமலே நாம் தேவ தூதர்களை சந்தித்திருக்கலாம். இப்ப நீங்க பிரயாணம் பண்ணும் பொழுது
எத்தனையோ ஆபத்துக்கள்ல நீங்க என்ன பண்ணலாம், காரை ஓட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு அது சறுக்கி விடும். ஆனா நீங்க வந்து ஆனா உங்களுக்கு எந்த விதமான சேதம் இல்லாம போகுது. அதை நீங்க நினைக்கலாம் இது லக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனா உண்மையில அது லக்கு கிடையாது. அது வந்து தேவ தூதர்கள் வந்து உங்களை காப்பாற்றி இருக்கின்றார்கள். இதை நாம எப்பொழுது அறிய போகின்றோம் என்றால், பரலோகத்துல போகும் பொழுது நமக்கென்று ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவதூதன் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆங்கிலத்துல கூறுவார்கள் கார்டியன் ஏஞ்சல். அந்த கார்டியன் ஏஞ்சல் வந்து நம்மள வந்து அந்த உயிர்த்தெழும் நாளில நம்மள வந்து வரவேற்று அவரோட நாம பேசுவோம். பேசும் பொழுது நமக்கு தெரிய வரும் எந்தெந்த வகையில நாம வந்து ரட்சிக்கப்பட்டோம் என்று. இதனால நாம ஆண்டவருக்கு எவ்வளவோ நன்றி செலுத்த வேண்டும். தேவ தூதர்கள் நமக்கு ஊழியம் செய்கின்ற ஆவியலாக இருக்கின்றார்கள் என்று வேதாகமம் கூறுகின்றது. இதை நாம எப்பொழுதும் உணர வேண்டும். சரியா? வசனத்தை நீங்க பாருங்க. எந்த வசனம் ஐயா? 1 பேதுரு 1:11. ஆமாம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன் அறிவித்த போது இன்காலத்தை குறித்தார் என்பதை, அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தொடர்ந்து வாசிங்க. தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிந்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவளை உற்று பார்த்த தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். பாருங்க, நீங்க இங்க அந்த ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கீங்க. அதுல என்ன, அதுல பாருங்க, இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். இந்த கான்டெக்ஸ்ட் அதை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. 1 பேதுரு 1:12. தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களாக கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த சுவிசேஷம் இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், இப்ப நீங்க இந்த பிராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதையும் தேவ தூதரும், இது என்ன இப்படி ஒரு சாதாரண மனிதர்கள் இந்த மாதிரி ஆண்டவருடைய தேவ தூத எப்படி பிரசங்கம் செய்யறாங்க? ஏனென்றால் தேவ தூதர்கள் வந்து ஆண்டவருடைய காஸ்பல் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் இது கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவங்க பாவம் செய்யவில்லை. ஆகையினால ஆண்டவர் என்ன பண்றாரு, உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கின்றார். நாம் நம்முடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஆண்டவருடைய ரட்சிப்பை குறித்து பேச முடியும். ஆனால் தேவ தூதர்களுக்கு அவங்க பார்த்ததான ஒழிய அவர்களுக்கு அனுபவித்தது கிடையாது. ஆகையினாலதான் அவர்கள் வந்து எந்த இடத்துல நீங்க வேதாமத்துல போய் பாருங்கள், தேவ தூதர்கள் அடிக்கடி வருவார்கள், வந்து அவர்களுக்கு வழிகாட்டுவார்கள். நீ
போய் பேதுருவை கூப்பிட்டு பேதுரு உங்களுக்கு சொல்லுவான் அப்படின்னு அவருக்கு சொல்லுவார்ல ஒழிய அவர்களே நேரடியா பிரசங்கம் செய்தது கிடையாது. ஒரு தேவதூதனும் ஒரு இடத்திலும் நேரடியாக பிரசங்கம் செய்ததாக வேதாகமத்துல கிடையாது. மனிதன் ஒருவன் தான் செய்வான். இந்த தேவதூதரும் நாமும் இப்பொழுது இணைந்து இருக்கின்றோம். இந்த ஒரு ஃபேமிலில இருக்குதான்னு சொல்லி இப்ப நீங்க எபேசியர் 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இந்த எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்தை நீங்க வாசியுங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இது ஒரு அருமையான முத்தான வசனம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, மன்னிக்கவும், அது ஆங்கிலத்துல அல்ல, 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. பாருங்களேன், பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும், பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களும் பூலோகத்தில் இருக்கிற மனிதர்களும் ஆண்டவருடைய ஒரு முழு குடும்பமாக இருக்கின்றது. இதை மீண்டும் நீங்க வாசிக்கலாம். ஏன்னா அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலையும் அவர் சொல்றாரு, இதே விளக்கமா சொல்றாரு. சரி, நீங்க 9ஆம் வசனம், இது ஆங்கிலத்திலே 10, தமிழ்ல 9. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டும் என்று, இல்லையா, கூட்டப்பட வேண்டும் என்று. பாருங்க, நாமும் பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் சகலமும் கூட்டப்பட வேண்டும் என்று. ஐயா, முடிவுல இந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவருடைய ஜபத்துல பரமண்டங்கள் இருக்கின்ற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுல என்ன சொல்றா பாருங்க, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து இருக்கின்றாரே, அவர்தான் பரலோகத்துக்கும் பூமியையும் இணைக்கும் ஒரு ஏணி. அதாவது இது ஒரு கதையோட நான் முடிக்கின்றேன். யாக்கோபு உங்களுக்கு பழைய பாட்டுல நீங்க நினைச்சு பார்த்துக்கலாம். தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி விட்டு பிறகு தன்னுடைய சகோதரன் தன்னை கொலை செய்ய விரும்பினான் என்று கண்டறிந்து ஓடி போறார். ஓடி போகும்போது என்ன பண்ணாரு, ஒரு கல்லை தலையில வச்சு ரொம்ப மன விசனத்தோட தூங்கினார். அப்பொழுது அவருக்கு ஒரு தரிசனம் தோன்றினது. அந்த தரிசனத்திலே ஒரு ஏணி, பூமிக்கும் பரலோகத்துக்கும் ஒரு ஏணி, லேடர், அத ஜேக்கப்ஸ் லேடர் என்று சொல்றார். அந்த ஏணியில தேவதூதர் மேலையும் கீழையும் புறப்பட்டதை அவர் கண்டார். இதை நீங்க நான் வாசிக்கின்றேன். இது ஆதியாகமம் 28ஆவது அதிகாரத்துல இந்த கதை இருக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அந்த 28ஆம் அதிகாரத்துல அந்த 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். 28
10வது வசனம், அதுல இருந்து வாசிக்கின்றேன். யாக்கோபு பேசவே விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். பாருங்க, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆமென். பாருங்க, இதுல என்னவென்றால், இது அந்த ஏணி யாரு? ஏன்னா பரலோகத்துக்கும் பூமியையும் இணைக்கும் அந்த ஏணி யார்? அதுக்கு யோவான் கிட்ட போவோம். யோவான் அத சொல்றாரு. பரலோகத்தையும் பூமியையும் இணைக்கின்ற ஏணி வந்து யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது அதிகாரத்துல கடைசி சில வசனங்கள் இருக்கின்றது. அதுல ஆண்டவர் சொல்றாரு, மனித குமாரனை பற்றி அவர் சொல்றாரு. யோவான் 1:51, பின்னும் அவர் யோவான் இல்ல ஆண்டவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷ குமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாவே மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனுடைய அர்த்தம் வந்து என்னவென்றால், யாக்கோபு கண்ட அந்த ஏணி இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை பரலோகத்தோட இணைக்கின்றார். அதைத்தான் நீங்கள் பார்த்தீர்கள். இந்த பரலோகத்தில் இருக்கின்ற பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூமியில் இருக்கிறவர்களும் ஒரு குடும்பமாக அவர் இணைக்க போகின்றார். ஆமென், ஆமென். அதான் எபேசியர்ல சொல்ல போகின்றது. ஆதலால் நாம் என்ன செய்கின்றோமோ இன்றைக்கு, அது பூமியில் இருக்கிற மக்கள் மாத்திரமல்ல, பரலோகத்தில் இருக்கிற தேவபுத்திரர்களும் இத பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அவங்க விட்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இத நீங்க இதுல பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் நாம வந்து ஒரு மேடை. இந்த மேடையில நீங்களும் நானும் நடிக்கின்றோம். இந்த டிராமாவை பார்க்கிறவர்கள் யார் என்றால் தேவ தூதர்கள். இந்த கருத்தோட நான் முடித்துக் கொள்கின்றேன். அடுத்த வாரத்துல அடுத்த ஒரு பெரிய முத்து அதை நாம பார்க்க போகின்றோம். அதாவது நாம் எதை கேட்டாலும் சரி, ஆண்டவர் நாம கேட்பதற்கு பன்மடங்கு நினைக்க அவர் செய்ய போகின்றார் என்பதை குறித்து கொஞ்சம் விவரமாக பேசுவோம். இப்பொழுது நான் ஒரு 10 நிமிஷம் கொடுப்போம். ஆனா ஜனங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம், தேவ தூதர்களை பற்றியோ அல்லது இன்றைக்கு நாம படித்த பாடத்தை பற்றியோ, எப்படி கிறிஸ்து நம்மையும் பரலோகத்தையும் இணைக்கின்றார் என்பதையும் இருக்கலாம். அதனால ஒரு 10 நிமிஷம் கொடுப்போம். ஆமென், ஆமென். நேரம் 4:53. இது கேள்விக்கான நேரம். கேள்வியோடு இருக்கிறவர்கள் நீங்கள் அழையுங்கள். 416-253-0087 இலக்கத்திலே அழைத்து உங்கள் கேள்வியில் எடுத்து வாருங்கள். முடிந்த அளவுக்கு பதில்களை கொடுக்க டாக்டர் தாசே ஆயத்தமாக இருக்கிறார்.
வணக்கம். வணக்கம் சார். ஒரு கேள்வி ஒன்று இருக்கு ஐயா. சொல்லுங்க. வாசியுங்கள். பேதுரு 1 12 வசனத்தை வாசியுங்கள். பேதுரு 1 12 ஒரு நிமிஷம். பேதுரு 1 பேதுருவா? ஆமா. 1 தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கின்றார்கள். அடுத்து இதுக்கு ஒப்பாக யோவான் 2 27 வசனம். யோவான் 2:27. 1 யோவான் 2:27. 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. என்னுடைய கேள்வி, இந்த 2 வசனத்துக்கும் வேறுபாடுகள் என்ன என்பதை நான் தாசையாட கேட்கிறேன், ரேடியோல கேட்கிறேன். சரிங்க, நன்றி ஐயா. அதாவது நீங்க 1 யோவான் 2:27 அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் அவராலே பெற்ற ஆவியானவர் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த ஆவியானவர் சகலத்தையும் குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறார். அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்கள். இந்த வசனத்தினுடைய முக்கியமான அர்த்தம் என்னதென்றால், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட ஒவ்வொருவரோடையும் பேசுகின்றார். ஆகையினால போதகர்கிட்ட மாத்திரம்தான் ஆண்டவர் பேசுகின்றார் என்று நாம சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஆண்டவர் சகோதரன் மகேந்திரனோடையும் பேசுகின்றார், என்னோடையும் பேசுகின்றார். இது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள், அவர் உங்களை சகல சத்தியங்களுக்கும் எடுத்து செல்கிறார். இது இந்த யோவான் 2 வசனம் இது விசுவாசிகள் எல்லாரையும் குறிப்பிடுகின்றது. நீங்கள் கொடுத்த அந்த 1 பேதுரு 12 வசனத்துல அதுல பர்டிகுலராக குறிப்பாக தீர்க்க தரிசிகளை குறிப்பிடுகின்றது. இப்போ நான் ஒரு தீர்க்க தரிசி கிடையாது. ஆண்டவர் எனக்கு எந்த ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் சபையில குறிப்பாக பழைய காலத்தில ஆண்டவர் பல தீர்க்க தரிசிகளை ஏற்படுத்தினார். அதாவது மோசே, சாமுவேல், ஏசாயா, எரேமியா, அது மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டில பவுல், இவர்களெல்லாம் ஆண்டவரால தீர்க்க தரிசிகளாக ஏற்படுத்தப்பட்டு இவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசினார். அது தீர்க்க தரிசிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள். இப்ப உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கின்றார். நமக்கு தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருக்கின்றன, வேதாகமம். அந்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட
பேசுகின்றார். அதைத்தான் அபிஷேகம், அனாயிண்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்றார். அனாயிண்டிங் வந்து பரிசுத்தாவியானவர். ஐயா, ஆமாம், சரியான அருமையாக விளங்கி இருக்கு ஐயா. மகேந்திரனையாக இந்த பதில் கிடைத்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நல்ல கேள்வி. இன்னும் விளக்கமாக நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வசதியாக இருந்தது. நன்றி மகேந்திரன் ஐயா. நல்ல கேள்வி. நல்ல, அதாவது அது என்னன்னா சேம் அனாயிண்டிங். இது வந்து ரொம்ப இது மிகவும் முக்கியமான வசனம். 1 யோவான் 2:27 பழைய காலத்துல இந்த கேள்வியை கேட்பாங்க. நீங்க செமினரிக்கு போகலையே, நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். வின்சென்ட், நீங்க எங்கேயாவது செமினரிக்கு போயிருக்கிறீங்களா? இல்ல. அப்ப நீங்க எப்படி வேதாமத்தை நீங்க சொல்லிக் கொடுக்கலாம்? நீங்க எப்படி மத்தவங்களுக்கு போதிக்கலாம்? அப்படித்தான் போதிக்கிறதுக்கு என்ன தகுதி உண்டு? அப்படித்தான் கேள்வி கேட்கும் பொழுது இதுக்குதான் நீங்க பதில் கொடுக்க வேண்டும். நீங்களும் சொல்லுங்க. இல்ல, அப்படித்தான் பல பேர் கேட்கிறார்கள் ஐயா. சொல்லுங்க நீங்க. அதான், அப்படி கேள்வி கேட்டா அதுக்கு பதில் வந்து என்னது என்றால், நீங்களும் ஆண்டவருக்குள் அபிஷேகம் பெற்று இருக்கின்றீர்கள். ஆண்டவர் உங்களுக்கும் பரிசுத்தாவி தந்திருக்கின்றார். யாருக்கும் பரிசுத்தாவில மொனாப்பலி கிடையாது. மொனாப்பலி என்ன தெரியுங்க? எங்களுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு தான் பரிசுத்தாவியானவர் உண்டு, எங்களுக்கு தான் அதனுடைய வெளிச்சம் உண்டு, உங்களுக்கு தெரியாதுன்னு அந்த இதுவே கிடையாது. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங். மார்ட்டின் லூத்தர் இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சாதாரண மனிதன் வேதாமத்தை வைத்து ஆண்டவரிடத்திலே ஜெபித்தால் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தாவியின் மூலமாக அவனுக்கு விளக்க பண்ணினார். இது வந்து ஒரு பெரிய குண்டு போட்ட மாதிரி பழைய காலத்துல இருந்த சபைக்கு. ஏன்னா பழைய காலத்துல இருந்த பிரீஸ்ட் போதகெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பாட்டுல என்ன வேலை செய்யறீங்களோ, நீங்க அம்பட்டனா இருந்தா அம்பட்டனா இருங்க, இல்ல நிலத்தை நீங்க விதைத்து இருந்தா அதை நீங்க அந்த வேலையை நீங்க செய்யுங்க. ஆனா வேதாமத்தை எங்க கையில கொடுத்துருங்க, நாங்க தான் ஆண்டவர்னால அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. ஆனா இதுல என்ன சொல்லுகின்றது என்றால், சாதாரண மனிதனும் படித்தவனும் சரி படிக்காதவனும் சரி, கல்லூரிக்கு சென்றவனா இருந்தாலும் செல்லாவிட்டாலும் சரி, ஆண்டவர் அவனுக்கு பரிசுத்தாவி தந்திருக்கின்றார். ஆமீன், ஆமீன். ஒரு கேள்வியோட வந்திருக்கிற. வணக்கம். 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 யார் இணைப்பில் இருக்கிறீர்கள்? நான் ஜெசிந்தா கேட்கிறேன் ஐயா. என்னண்டா அவர் 1 பேரு 2:27 அவருக்கு அந்த பேருதுல கேட்ட கேள்விக்கு எங்களுக்கு பதில் இல்லை ஐயா. யோவான் 1 தான் ஐயா பதில் சொல்லிருக்கிறார். அந்த அதுக்கும் அவர் பதில் சொன்னா அதான் 2 பேரு இல்ல மகேந்திரன் ஐயா கேள்வியில முதல் வாசிச்ச வசனம் 1 பேருவா இருக்கணும். 1 பேரு 12 வசனம். அதைத்தான் சகோதரன் மகேந்திரன் கொண்டு வந்தாரு. அந்த வசனத்தை நாம் யூஸ் பண்ணது வந்து, அதாவது இது வந்து தங்கள் நிமித்தமாக அல்ல, நமது நிமித்தமாகவே நமக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு, சில தீர்க்கதரிசிகளை தெரிந்தெடுத்து கிறிஸ்துவின் ஆவியை அவர்களுக்கு தந்து, அவர்கள் தங்களுடைய தரிசனங்களிலே கண்டதை, ஏன்னா பரிசுத்த ஆவியினாலே நமக்கு அத சுவிசேஷமாக இதுல கொடுக்கப்பட்டது. அதான் அதுல சொல்லப்படுகிறது. பாருங்கள், தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வருகிறது. இவைகள் உற்று பார்க்க தேவ தூதரும்
ஆசையாய் இருக்கிறார்கள். இங்க பேதுரு என்ன சொல்றாரு, எதை குறித்து பேசுகின்றார்கள்? கிறிஸ்துவின் ஆவியை குறித்து இங்க பேசுறார். எனக்கு கேள்வி என்னன்னு தெரியலம்மா, நீங்க மறுபடியும் சொல்லுங்க. இதை நான் வாசிச்சேன். இல்ல, அவர் கேள்வியா இதை கேட்கவில்லை. ரெண்டையும் ஒத்து பார்க்க கேட்ட, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் அதுக்கு முன்னுக்கு 1 யோவான் 2:27 விளக்கத்தை கொடுத்துறீர்கள். எல்லோருக்கும் ஆண்டவர் இந்த நாட்களில் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார் என்று. இந்த வசனம் 1 பேதுரு 1:12 எதை குறிக்கிறது என்று நீங்கள் சுருக்கமா இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா. அதுக்கு அதை நீங்க அதை என்ன பண்ணணும் என்றால் ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சம் இத பாருங்க. சரி, 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள், அங்கிருந்து ஆரம்பிக்கணும். எந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். பாருங்க, தீர்க்க தரிசிகளுக்கு பலவிதமான காட்சிகள் காட்டப்பட்டது. அவங்களுக்கு எல்லாமே உடனே புரிந்து கொள்ளவில்லை. எந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது என்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தை விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். இதுக்கு குறிப்பாக 2 தீர்க்க தரிசனம் நான் குறிப்பிட விருப்பப்படுகின்றேன். ஒன்று ஏசாயா தனக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் 53ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீர்கள் என்றால் அதுல முழுக்க அவர் சொல்றாரு, அவருடைய காயங்களினாலே நாம் குணமாகிறோம் என்றால் நிறைய அதுல வருது. இதற்கு அவர் ஏசாய்க்கு வந்த பொழுது அவருடைய பெரிய கேள்வி, இது எப்ப நடக்க போகுது, யாருக்கு நடக்க போகுது என்று அவர் ஆராய்ச்சி செய்தார். அடுத்தவர் யார் என்றால் தானியேலுக்கும் இது பெரிய கேள்வி இருந்தது. தானியேலுக்கு ஆண்டவர் எக்ஸாக்டா எந்த டைம்ல மெசாயா வருவாருன்னு சொல்லிட்டு 9ஆம் அதிகாரத்துல 10ஆம் அதிகாரத்துல அவருக்கு ஒரு 70 நாட்கள், இது 70 வாரங்கள் குறித்து ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை சொன்னார். அந்த தீர்க்க தரிசனத்துல ஆண்டவர் யாருக்கு, தானியேலுக்கு நிறைய கொடுத்துட்டாரு. பிறகு தானியேலுக்கு பல கேள்விகள் இருந்தது. அவர் என்ன சொன்னார்னு பாருங்க. தானியேலு, நீ படுத்து தூங்கப்பா, நீங்க பற்றி கவலைப்படாத. முடிஞ்சது. அவர் ரொம்ப சிரிச்சுட்டு ஆண்டவர் சொன்னார், நீ மூளைய ரொம்ப இது பண்ணாத. ஏன்னா தானியேல் இது எப்ப நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இதனுடைய அர்த்தம் என்ன, இதெல்லாம் தலை அவர் பிசைந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தானியேல் 4ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல கடைசியில அவர் சொல்றாரு, இது ரொம்ப தமாஷா இருக்கும். அவர் சொல்றாரு, இதெல்லாம் சொல்லிவிட்டு பாருங்க 13ஆம் வசனம் ஐயா, 4ஆம் வசனத்தை வாசிங்க. இல்ல, அதாவது 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 5 இல்ல, கொஞ்சம் இருங்க. அவர் சொல்றாரு, நீ போய் படுத்து தூங்கப்பா. 13ஆவது வசனத்துல சொல்றாரா படுத்து தூங்கண்டு? இருங்க வர வாசிங்க. 13ஆம் வசனத்துல நீங்க வாசிங்க. நீயோ என்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். இது சாதாரண தமிழ்ல சொல்ல போனா, நீ படுத்து தூங்கு. எதுல? நித்திரையிட, எது மரணம். நீ நல்ல இழப்பாருது.
ஆண்டவர் கடைசி நாள்ல வரும்போது உனக்கு என்ன கொடுப்பாரு? உன்னுடைய சுதந்திர இதுல கொடுப்பாரு. நீ இவர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாரு. இது நிறைய ஆண்டவர் காட்டினாரு. அவங்க ஓரளவுக்கு 8ஆம் வசனத்துல சொல்றார். ஐயா, நான் அதை வாசிக்கிட்டேன். 8ஆவது வசனம். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவர்களின் முடிவு என்னவாயிருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும். தொடர்ந்து வாசிங்க. அநேகர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டு புடமிட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவரும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1190 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். நீயோ ஒன்றால் முடிவர் மட்டும் போயிரு. நீ இளைப்பாறை கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். பாருங்க, இங்க தீர்க்கதரிசிக்கு எல்லாம் தெரிவிக்கப்பட்டது. ஆனா அதனுடைய அர்த்தம் அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அதனால அவங்க ஆராய்ந்தாங்க. இவர் சிக்காம ஆயிட்டாரு. தானியேலு சிக்காயிட்டாரு. இது யோசிச்சு இத நீங்க நினைக்கிறேன் 8வது அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் சிக்காயிட்டேன். இத குறித்து 8வது அதிகாரம் கடைசி வசனத்துல அதை யோசிச்சு 27வது வசனம் 27ஆம் வசனம் பாருங்க, வாசிங்க. தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்துக் கொண்டிருந்தேன். ஒருவரும் அதை அறியவில்லை. பாருங்க, இது பாருங்க, தானியேலே, நான் சோர்வடைந்து சில நாட்கள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவினுடைய வேலை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்துக் கொண்டிருந்தேன். அவர் வேலை செய்யும் பொழுதும் இந்த தரிசனம் என்ன, இந்த தரிசனம் என்ன அப்படின்னு யாரு? தானியேல் திகைத்துக் கொண்டு ஆராய்ச்சி செய்வார். இதைத்தான் பேதுரு அங்க சொல்றாரு. இது என்ன கொடுக்கப்பட்டது, ஏது அது? இது இவர்கள் மாத்திரமல்ல, பரலோகத்துல இருக்கிற தேவ தூதர்கள் இதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்ப கிறிஸ்து வர்றாரு, எப்ப சாவ போறாரு, என்ன செய்வாரு. அவர்களும் ஆண்டவருடைய வருகையில பங்கு பெற்றாரு. முதல் வரியில வரும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க? தேவ தூதர்கள் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி யாரு இந்த ரட்சகர் பிறந்திருக்கின்றார், அவரை நீங்க எப்படி பார்க்கலாம்னு அவங்க பாட்டும் பாடினாங்க. ஆனா இந்த தடவை தெரியாது யாருக்கும், தேவதூதர்களுக்கு அவருடைய 2ஆம் வருகை. 2ஆம் வருகை யாருக்குமே தெரியாது. எந்த நேரத்துல எந்த நாள்ல வர்றாருன்னு தெரியாது. அது பிதா ஒருவருக்கு தான் தெரியும். ஆனா இவங்க எல்லாம் ரொம்ப கியூரியஸா இருக்கிறாங்க. எப்ப வரப்போறாரு, என்ன செய்ய போறாரு. இது இந்த பிரபஞ்சம் முழுவதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அதை பார்த்துட்டு இருக்கு. நான் என்னத்துக்காக இதை நாம இதை கொண்டு வந்தோம் என்றால், பரலோகமும் பூமியும் ஒரே ஒரு குடும்பத்துல இணைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய கடைசி பேர், லாஸ்ட் நேம் இயேசு கிறிஸ்து. ஆமென். அதுதான் இது ஒரு பெரிய பிரிவிலேஜ், ஒரு பெரிய சிலாக்கியம். நாம நினைக்க கூடாது, ஐயோ நான் ஒரு சின்ன ஆளு, ஒரு தூசி என்று நினைக்காதபடி ஆண்டவர் நம்மை இந்த ஒரு பெரிய மேடையில வச்சிருக்கிறார். எல்லா தூதரும் நம்மை பார்க்கின்றார்கள். ஏன்னா அவங்க எல்லாம் நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ். இது எப்படின்னா, நீங்க உங்க ஃபேமிலியில உங்க மகனோ மகளோ ஏன்னா ஒரு ரேஸ்ல போனாலும் நீங்க எல்லாரும் போய் உட்கார்ந்து பாப்பீங்க. அதே மாதிரி பரலோகமே பார்த்து கொண்டு இருக்கின்றது. ஐயா, நமக்கு நேரம் ஆயிட்டு
ஜெபத்தோட முடித்துக் கொள்ளுங்கள். அன்பு இரக்கமிருந்த நல்ல தாப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. மீண்டும் ஒரு மாலை பொழுதிலே உங்களது வேதத்தின் அதிசயங்களை இன்றைய நாளில் பார்க்க, அதை கற்றுக்கொள்ள நீங்க கொடுத்த நல்ல நேரத்துக்காக, தருணத்துக்காக, சிலாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஐயா. ஐயா, இன்றைய நாளில் தேவனே உம்முடைய பரலோகத்த குடும்பத்தை எங்களுக்கு இன்றைய நாளில் வேதாமத்திலே கற்றுத்தந்திருக்கிறீர். எமது குடும்பம், பரலோகம் பூமியும் இணைந்த அந்த குடும்பத்தை இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க கிடைத்த நல்ல கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இன்னுமாக கத்தாவே இந்த பரலோகம் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. பூமியில கத்தாவே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியங்களையும் அவர் கண்காணித்து கொண்டிருப்பதை ஐயா இன்றைய நாளில் கற்றுக்கொள்ள கொடுத்தீரே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அன்பான தாப்பனே கத்தாவே, நாங்கள் ஒவ்வொரு ஓட்டத்தில் ஐயா தோல்விகளை சந்திக்காத வெற்றி பந்தய பொருளை நாங்கள் மீட்டு கத்தாவே இந்த பரலோகத்தை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்த, ஆர்ப்பரிக்க வைக்க கத்தாவே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அன்பான தாப்பனே, தூதை நாங்கள் கொண்டு செல்லவும் கத்தாவே இந்த உலகத்தில் கடைசி மூலை மட்டும் ஆண்டவரே இருண்ட பிரதேசங்களுக்கும் இந்த வெளிச்சத்தை அறிவிக்கவும் ஐயா எங்களை கருவிகளாக உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துங்க, எங்களை தாழ்த்துறோம். அருமையான தாசையாக்காக நன்றி. இந்த நாளும் ஐயா கொண்டு வந்த அற்புத பாடத்துக்காக நன்றி. அநேக மக்கள் கத்தாவே இந்த பாடத்தை கேட்டுக்கொண்டதுக்காக நன்றி ஐயா. இன்றைய நாட்களிலும் இந்த சோசியல் மீடியாவில் கத்தாவே இந்த பாடங்கள் பதிவாக கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே கத்தாவே. மக்கள் எந்த நேரத்திலும் என்றாலும் படிக்கக்கூடிய விதத்தில் ஐயா இலவசமாக கொடுத்திருக்கிறீர்களே, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தாக உள்ள மக்கள் அதை கண்டு கத்தாவை ஆராய்ந்து படித்து அருளோகத்தின் ரகசியங்களையும் வேதாமத்தின் அதிசயங்களையும் காணத்தக்கதாக ஒரு வெளிச்சத்தை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி தாப்பனே. ஐயா, இந்த ஒளிபரப்பு முன்ன கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, இனி வரும் நாட்களிலும் ஐயா இன்னுமாக அதிகமான காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களை பலப்படுத்தும், ஆவிக்குரிய விதத்தில் எங்களை உறுதிப்படுத்தும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதையில நாங்கள் நடக்க எங்களுக்கு பலப்படுத்தும் ஐயா. சத்துவத்தை கொடுங்க ராஜாவே. ஆண்டவரே, தாசியா குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், நமது டீமை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. இந்த வானொலி ஒப்புக் கொடுக்கிறேன். இனிவரும் நிகழ்ச்சியிலே நாளைய நிகழ்ச்சிகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா கண்ணன் துதி மாமி உங்களுக்கே தந்து ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் ஜெபம் கட்டி நிற்கிறேன் நல்ல தந்தையே. ஆமேன். ஆமென். ஆமென். ஐயா, நாம் இந்த ஒளிபரப்பை முடித்துக் கொண்டு பிறகு யாருக்காவது கேள்வியில் இருந்தால் கேட்கட்டும். நான் போன் எடுத்து பேசுகின்றேன். ஆமா ஆமாம் ஐயா.